தமிழ்நாட்டின் ஒரு பழங்கால கிராமமான பூதவழி. இந்த கிராமம் அழகான பசுமை, கோயில்கள் மற்றும் பழமையான குடில்களால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவரையும் பயமுறுத்துகிறது. கிராமத்தின் நடுவே இருக்கும் கருவழிக்காடு. ஏன் அந்த காடில் காலடி வைத்த யாருமே திரும்பி வந்ததில்லை. இரவு நேரத்தில் அந்த காட்டில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கும். சிலர் கூறுகிறார்கள், அந்த காடில் கருவழி பூதம் சுற்றி கொண்டிருக்கிறது. கணேஷ் நகரத்தில் வேலை பார்த்து வந்த 25 வயது இளைஞன். அவன் பாட்டி ஆச்சி கிராமத்தில் தனியாக இருக்கிறாள். ஒரு நாள் அவளுக்கு உடல் நிலை சரியில்லாததால் அவன் கிராமம் வருகிறான். ஆச்சி, கருவழி காட்டுக்கு அருகே கூட போகாதே பையா. கணேஷ், அவ்வளவுதான் நம்பிக்கை, ஏதாவது கொள்ளையர்கள் இருக்கும். ஆனா பூதம் என்னும் மொக்கை கதையா? ஒரு நாள் கணேஷ் ஒரு பழைய புத்தகத்தை காண்கிறான். அதில் கிராமத்தின் பழைய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்த ராஜவம்சம் ஒரு மந்திரவாதியை உயிரோடு அடக்கம் செய்தது. அந்த பகுதி கருவழிக்காடு என்று மாறியது. அவர் சாபம் போட்டார். அந்த காட்டில் அடியெடுத்து வைக்கும் எவரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள். கணேஷ் இதை நகைத்து விடுகிறான். ஆனால் இரவில் வீட்டில் அடிக்கடி மர்மமான குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. கருவழி பூதம், மர்மமயமான கிராமத்தின் சாபம். மரணம் சூழ்ந்த அந்த இரவு கணேஷ், அவன் நண்பர்கள் அரவிந்த், பாலாஜி மற்றும் சுரேஷ் இரவு 12 மணிக்கு கருவழி காட்டிற்குள் நுழைந்தனர். நிலவு மறைந்திருந்ததால் அவர்கள் கைகளில் டார்ச்சுகளை பிடித்துக் கொண்டு மெதுவாக நடந்து சென்றனர். டா, இங்க எந்த ஆளும் வரமாட்டாங்களா? ஏதோ சாதாரண காடு மாதிரி தான் இருக்கு, பாலாஜி சொல்ல கணேஷ் சிரித்தான். ஆனால் அடுத்த நொடியிலேயே அருகில் இருந்த மரக்கிளைகள் தானாகவே அசைந்தன. அடர்ந்த இருளில் இருந்து ஒரு குழந்தையின் அழுகை கேட்டது. மணலில் யாரோ நடந்து சென்றது போல் தடங்கள் உருவாகின. அவர்களுடைய மூச்சுக்காற்றே நின்று விட்டது. நம்மை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சுரேஷ் தளர்ந்த குரலில் சொன்னான். அப்போது அவர்கள் முன்னால் ஒருவன் தோன்றினான். அவன் முழு கண்ணாடி போன்ற கரும் தோல், சிவப்பு நிற கண்கள். அவனது வாய் மெதுவாக திறந்தது. நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள், இனி திரும்ப முடியாது. பழமையான சாபத்தின் ரகசியம். கணேஷ் தைரியமாக முன்வந்து கேட்டான். நீ எவன்? இந்த சாபம் உண்மையா? அந்த ஆவி மெதுவாக அருகே வந்தது. நெருங்க நெருங்க சுற்றியுள்ள மரங்கள் நடுங்க ஆரம்பித்தன. அதன் குரல் கனமாக எதிரொலித்தது. நீங்கள் என்னை மறந்து விட்டீர்களா? ஒரு நூற்றாண்டிற்கு முன் உங்கள் கிராமத்து ராஜா என்னை உயிரோடு புதைத்தான். நான் ஒருவேளை தீயவனாக இருந்திருந்தாலும் என்னை சாபமிட்டவர் இன்னும் மோசமானவர். அவர்கள் அதிர்ந்து போனார்கள். கணேஷ் புத்தகத்தில் கண்ட தகவலை நினைவுபடுத்திக் கொண்டான். நீங்கள் அந்த மந்திரவாதியா? ஆமாம், ஆனால் உண்மை இதுவல்ல. அந்த ராஜா என்னை ஏமாற்றிக் கொண்டான். ஆனால் நான் செத்த பிறகும் இங்கு பிழைக்கிறேன். காரணம், அவன் கைவிரித்தான். அவர்கள் பாதத்திற்குள் சிவப்பு களங்கங்கள் படிந்திருந்தன. இந்த காட்டில் மண்ணுக்கு அடியில் இன்னும் நான் இருக்கிறேன். நான் மண்ணோடு கலக்க முடியாது. என் ஆன்மா இங்கே திகைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சாபம் இடவில்லை. அந்த சாபத்தை ராஜா போட்டான். அவனது பழங்குடியினருக்கு இது ஒரு தண்டனை. கருவழி பூதத்தின் கடைசி வேண்டுகோள். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன? கணேஷ் கவனமாக கேட்டான். என்னுடைய உடல் மண்ணோடு கலக்க வேண்டும். நீங்கள் அதை அகற்றி தகனம் செய்தால் இந்த சாபம் முடிவடையும். கிராமம் மீண்டும் பாதுகாப்பாக மாறும். அவர்களுக்கு அவன் சொல்வது உண்மை போல தோன்றியது. ஆனால் அந்த உடலை எங்கு தேடுவது? கடைசி போராட்டம். சாபம் முடிந்ததா? அவர்கள் தேடத் தொடங்கினர். பூதம் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஒரு பழைய சின்ன தடம், ஒரு குதிரையின் சிறிய சின்னம். அவர்கள் நிலத்தில் தோண்டத் தொடங்கினர். அப்போது காடு முழுவதும் காற்று வீசியது. மரங்கள் ஒரே நேரத்தில் ஆழ்ந்த மர்ம